வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதன் பல ஆண்டுகளாக கோபத்தை மனதில் சுமந்து வாழ்ந்தான். அந்த கோபம் அவன் நிம்மதியையே பறித்துவிட்டது. ஆனால் புத்தர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி அவன் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. அந்த ஒரு கேள்வி என்ன? சிறிய கதையின் மூலம் பார்ப்போம். ஒரு நாள் ஒரு இளைஞன் வேகமாக நடந்து வந்து புத்தரின் முன் நின்றான். அவனது முகத்தில் கோபமும் வேதனையும் ஏமாற்றமும் ஒன்றாக கலந்திருந்தன. சில நொடிகள் அவன் எதுவும் பேசவில்லை. புத்தர் அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். அவசரப்படவில்லை, கேள்விகளும் கேட்கவில்லை. அந்த அமைதியே அந்த இளைஞனின் மனதை மெல்ல அமைதிப்படுத்த ஆரம்பித்தது. சிறிது நேரம் கழித்து அவன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். குருவே, நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. ஆனால் சிலர் என்னை அவமதிக்கிறார்கள். என்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இன்று வரை என் மனதில் விட்டு போகவில்லை. அவர்களை நினைத்தாலே எனக்குள் கோபம் வருகிறது. இந்த கோபத்திலிருந்து நான் எப்படி வெளியே வருவது? அவன் பேசி முடித்ததும் அங்கே மீண்டும் அமைதி நிலவியது. புத்தர் அருகில் கிடந்த ஒரு சிறிய கல்லை எடுத்தார். அதை அந்த இளைஞனின் கையில் வைத்து அமைதியாக சொன்னார், இதை உன்னால் முடிந்த அளவுக்கு இறுக்கமாக பிடித்துக்கொள். அவனும் எதுவும் கேட்காமல் அப்படியே செய்தான். முதல் சில நொடிகள் அவனுக்கு எந்த சிரமமும் தெரியவில்லை. ஆனால் நேரம் செல்ல செல்ல அவனது விரல்கள் இறுக ஆரம்பித்தன. மணிக்கட்டு வலித்தது. கையின் தசைகள் நடுங்க ஆரம்பித்தன. அவன் முகத்தில் அந்த வலி தெளிவாக தெரிந்தது. அதை புத்தர் அமைதியாக கவனித்து கொண்டிருந்தார். சில நிமிடங்கள் கழித்து அவர் மெதுவாக கேட்டார், இப்போது உன் கை எப்படி இருக்கிறது? அவன் உடனே சொன்னான், குருவே, மிகவும் வலிக்கிறது. இனி இதை பிடித்து கொள்ள முடியாது. புத்தர் மெல்ல புன்னகைத்தார். பிறகு கேட்டார், இந்த வலியை இந்த கல் கொடுத்ததா அல்லது அதை நீ விடாமல் பிடித்து கொண்டிருப்பதாலா? அந்த ஒரு கேள்வி அந்த இளைஞனை சில நொடிகள் பேச முடியாமல் செய்தது. அவன் தன் கையை பார்த்தான். மெதுவாக அந்த கல்லை கீழே வைத்தான். கையை தடவி கொண்டான். வலி மெல்ல குறைய ஆரம்பித்தது. அப்போது புத்தர் சொன்னார், உன் மனமும் இது போலதான். யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு சம்பவம், ஒரு அவமானம், அவையெல்லாம் ஒரு கல்லை போன்றவை. அவை சிறிது நேரம் மட்டுமே உன்னிடம் இருக்கும். ஆனால் அதை தினமும் நினைத்து விடாமல் பிடித்து கொண்டிருப்பது உன்னுடைய தேர்வுதான். அதனால்தான் வலி தொடர்கிறது. கல்லை விட்டால் கைக்கு நிம்மதி கிடைப்பது போல கோபத்தை விட்டால் மனதிற்கு அமைதி கிடைக்கும். அந்த இளைஞனின் கண்கள் மெல்ல கலங்கின. இத்தனை நாட்களாக தன்னை யாரும் காயப்படுத்தவில்லை. தானே அந்த நினைவுகளை மீண்டும் மீண்டும் சுமந்து கொண்டிருந்தான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அந்த நாளுக்கு பிறகு அவன் மற்றவர்களை மாற்ற முயற்சிக்கவில்லை, தன் மனதை மாற்ற ஆரம்பித்தான். இந்த கதையின் பாடம் என்னன்னா, நம்மை காயப்படுத்துவது நடந்த சம்பவம் அல்ல, அதை மனதில் விடாமல் பிடித்து கொண்டிருக்கும் நாம் தான். விட்டுவிட கற்றுக்கொண்டால் அமைதி தானாக நம்மை தேடி வரும். அதுதான் புத்தர் கற்றுக் கொடுத்த வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மறக்காம கதையுலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.